வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி எப்படி வீட்டு செவுத்தில் எலக்ட்ரிக்கல் பைப்பு அமைப்பது, எப்படி எலக்ட்ரிக்கல் போர்டு தான் வைக்கலான்னு பார்க்கலாம். மார்க்கிங் தான் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு ரூப்பு பைப்பு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கணேசமூர்த்தி ஹோமு ஒன்றுன்னு போட்டிருக்கோம். ரூப் பைப்பு விட்டது இருக்கும், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது ஹாலு, இது ரூமு ஒன்று, இது சாமி ரூமு, இது ஒரு ரூமு, இது ஹாலு. இப்போ ரூஃப் எல்லாம் பிரிச்சுட்டாங்க, நல்லா தான் வைக்கல, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்குது. இங்கே தான் சர்க்கியூட் போர்டு எல்லாம் வருது. இப்போ ஒரு ரூமுக்கும் ஏற்கனவே பைப்பு இறக்கி விட்டது இருக்குது. இங்கே தான் சர்க்கியூட் போர்டு வருது. இதுக்கிட்ட டிவி எல்சிடி கேட்டிருக்காங்க, அதுக்கிட்ட ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இந்த ஹாலில் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம். இது போர்ட்டிகல் ஒரு போர்டு. இந்த போர்டுலேருந்து கீழ்மட்டத்துலேருந்து 4.25 அடி கரெக்டாக இருக்கும். 4 அடி கரெக்டாக தரப்போட்டால் வந்துடும். 4.25 இருக்கணும் அளவு, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ போர்ட்டிகல்லே 2ஆக பிரிச்சுருக்கோம். இதில் ஃபேனு, ரெகுலேட்ரு ப்ளஸ் மாடிப்படி லைட்டு வந்துடும். அதில் ஒரு ப்ளக் வந்துடும், சோஃபா செட்னா போட்டு அங்கே யூஸ் பண்ணுற மாரி. இப்போ இந்த ஹாலில் இங்கே ஒரு போர்டு பிரிச்சுருக்கோம் 12க்கு 4. அது ட்ராப்பு மேலேருந்து இறக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு போர்டு பிரிச்சுருக்கோம். இந்த போர்டு என்னென்னா சாமி ரூம் லைட்டு வெளியிலேருந்து ஒரு லைட்டு போடுறதுக்கும் ப்ளஸ்ஸு இங்கே உள்ள லைட்டிங் பிரிக்கிறதுக்கும். இங்கே சின்னதாக ஒரு போர்டு 8க்கு 4 பிரிச்சிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்பாட் லைட்னா இருக்குது, அது போடுறதுக்காக. இங்கே ஒரு டிவி ப்ரொவிஷன் மாரி சோஃபா செட்டு போட்டால் இங்கே லேப்டாப் தான் யூஸ் பண்ணுற மாரி அங்கே ஒரு ப்ரொவிஷனுக்கு ப்ளக் பாயிண்ட் வைக்கிறோம். இது ரூமு என்ட்ரன்ஸ் ஆனணுமா டோர் அணையிற சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் ஒரு போர்டு வச்சுருக்கோம். இது லேப்டாப் பொத்து மேலேருந்து இறக்கியிருக்கோம். லேப்டாப் பொத்துது பாருங்கள். இப்போ இதில் மேலே ஏசி பாயிண்ட் வச்சுட்டு மேலேருந்து ஜங்ஷன்லேருந்து ஏசி பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து நேராக இறக்கி மோட்ரு உள்ளார சும்மா இப்போதைக்கு பூசுகிற வரைக்கும் வச்சுருக்கோம். அவுட்டரில் மாற்றிடுவோம், அதே ஆப்போசிட் மாறிடும். மோட்ரு லைன் போகுது. இது ஹீட்ரு பாயிண்ட்டு. இது பாத்ரூம் என்ட்ரன்ஸில் உள்ள போர்டு. அந்த பைப்பு பாத்ரூம் பைப்பு. இங்கே ஒரு போர்டு 10க்கு 4 வச்சு அதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு பாத்ரூம் ஹீட்ரு பாயிண்ட்டு ப்ளஸ் அதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் வரும், லைட்டிங் பாயிண்ட் வந்துடும். எல்லா போர்டும் இதெல்லாம் 5 கரெக்டாக 4.25 அடி இருக்கணும். 4.25 அடிக்கு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை நல்லாயிருக்கும். இந்த பாத்ரூமு, இந்த பாத்ரூமில் நாய் குட்டி போட்டிருக்கிறதுனால உள்ளார போக முடியல. மழை டைமாக இருக்கிறதுனால இங்கே குட்டி போட்டிருக்கு, இன்றைக்கி தான் போட்டிருக்கு. மேலே இது ஹீட்டருக்கு வச்சாச்சு, ப்ளஸ்ஸு ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு, அடிஷ்னலாக எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அதில் அட்டாச் பாத்ரூமு. இதில் எல்லா சுவிட்சும் வந்துடும். இந்த பாத்ரூம் அந்த அவுட்டரில் வெளியில் தள்ளி விடுறது பைப்பு ரூஃப் போடுறப்போ சொல்லியிருக்கேன். அந்த பைப்பு அங்கே இறங்கியிருக்கு பாருங்கள். அப்போ கிழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது சாமி ரூமு. சாமி ரூம் இன்னும் மார்க் பண்ணல, மார்க் பண்ண உடனே காட்டுறேன் நான். இங்கே போர்டு ஒன்று வருது. இப்போ சாமி ரூமுக்கு இங்கேருந்து ஒரு லைட்டு போடுற மாரி வைக்கிறது கண்டிப்பாக வச்சாகணும். வெளியிலேருந்து ஒரு லைட்டு போடுற மாரி சாமி ரூமுக்கு உள்ளார போய் போடாமல். இது இன்னொரு ரூம் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு போர்டு என்ட்ரன்ஸ் டோர் இந்த சைடு அணையிறதுனால ஆப்போசிட் இந்த சைடில் போர்டு வச்சுருக்கோம். இங்கே ப்ளக் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறதுனால கேட்டிருக்காங்க. அதனால் பெரிய 10க்கு 6 போர்டு வச்சுருக்கோம். இந்த சைடு லேப்டாப் வரதுனால பொத்து விட்டு இறக்கியிருக்கோம். முன்கூட்டியே லிண்டலில் சில பேர் பைப்பு வைப்பாங்க, அது வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்காது, ஒர்க்குக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதேமாரி நீங்கள் பொத்து விட்டுட்டா கூட கலையை வச்சு பூசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால் ஸ்ட்ரென்த்து தான் போகாது, அதிகமாக ஸ்ட்ரென்த்து போகணுன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ இந்த சைடு ஏசி பாயிண்ட்டு. இந்த ஏசி பாயிண்ட்டுக்கு இதுக்கு ஒரு 3 அடி கேப் இருக்கணும். ரைட் சைடில் தான் 4க்கு 4 போர்டு வைக்கணும், லெஃப்ட் சைடில் வைக்கக்கூடாது. ஏன்னா ரைட் சைடெலாம் பழைய ஏசி தான் யூஸ் பண்ணுற ரைட் சைடு தான் வைப்பாங்க. இது பல்கெட்டுக்கு அவுட்ருக்காக ஜம்பர் போட்டிருக்கு. இங்கே ஒரு அதேமாதிரி அட்டாச் பார்த்து இந்த செவரு முன்னாடி ஒட்டில் ரூஃப் மட்டமாக அடிச்சிட்டாங்க. இப்போ செவரு கோத்துருக்காங்க, அதனால் இங்கே ஒரு போர்டு.
இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இங்கே ஒரு ஹீட்ரு பாயிண்ட் வருது, மேலே ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஒரு பாயிண்ட் வருது. இந்த லைன் வந்து அது வழியாக செவுரு இறக்காதனால இப்போ தான் ஒட்டினதுனால அந்த வழியாக கிழிச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதையும் மார்க் பண்ண பிறகு காட்டுறேன் இந்த வீடியோவில். இது வந்து கிச்சன். இப்போ தான் கிச்சனில் கீச்சாகுது. டூல்ஸை பற்றி தான் வீடியோ இப்போ கட்டிருந்தாங்க, அதெல்லாம் போடணும். இப்போ இதேமாரி போர்டை கீழ்ச்சி 5 இன்ச்சு வால் கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு போர்டு வருது. வாஷிங் மிஷின் இங்கே வருது. இது ஏற்கனவே பூசிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு நடக்கிறனால பூசிட்டாங்க. அங்கே மேலே வந்து இன்வெர்ட்ரு போர்டு வருது. மேலே இன்வெர்ட்ரு வைக்கிற மாதிரி ஒரு பேஸ் ஒரு 2க்கு 2 இடம் கிடைக்கிது. அதனால் அங்கே இன்வெர்ட்ரு வைக்கிறாங்க. இது வந்து இதேமாரி கிழிச்சிட்டாலே இதேமாரி நார்மலாக வந்துடும். இதை உடச்சிட்டு திரும்பி இன்னொரு தடவை மிஷின் போட்டால் போர்டு கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணிட்டுனா ஸ்ட்ரைட்டாக கிழிச்சிக்கலாம், அதிகமாக ஸ்ட்ரைட்டாக கிழிச்சிக்கலாம். இதேமாரி அளவு வச்சிங்கன்னா இப்போ பூசிட்டா கூட நம்ம கெஸ்ஸிங் பண்ணி பைப் லைன் இங்கே வருதுன்னு கரெக்டாக மார்க் பண்ண முடியும். நம்ம கிராஸாக கிழிச்சோன்னா பைப் லைன் எங்கே வருது ஆணி போடுறது ட்ரில் போடுறப்ப நம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ இது கிச்சன்லேருந்து இங்கே எஸ்ஆர்எஸ் பேனுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு இங்கே ஒரு போர்டு வருது, 12க்கு 4 போர்டு வருது. இதில் ஒரு 3 ப்ளக் வைக்கலாம். இது மோட்டர் பாயிண்ட் வருது. இது வந்து அக்வா வாட்டர் பியூரிஃபையருக்காக அப்படியே டாப்பில் கீச்சு ஒரு 4க்கு 4 போர்டு வச்சுருக்கோம். இந்த இது வந்து வெளி லைட்டு ப்ளஸ் ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்காக ஒரு போர்டு வச்சுருக்கோம். இந்த பைப் லைன் வந்து கம்பி ஃபிட்டரே இறக்கி விட்ருக்காங்க. ஒரே ஒரு ஜங்ஷன் போட்டு இறக்கி விட்ருக்காங்க. இந்த பாக்ஸு தான் இது மட்டும் செஞ்சுருக்காங்க. லெண்டலுக்கு கூப்பிடல, ரூஃபு மட்டத்துக்கே போர்ட்டிக்கல் அடிக்கிறதுனால பைப்பு ஒரே தடையாக போட்டுக்கலான்னு விட்டுட்டாங்க. இது வந்து வெளியில் ஒரு பாத்ரூம் ஒரு லைட்டு கேட்டிருக்காங்க, அதையும் கிழிக்கணும். மார்க் பண்ணி கிழிச்ச பிறகு காட்டுறேன் வீடியோவில். இப்போ வந்து டூல்ஸை பற்றி கேட்டாங்க, அதனால் இப்போ நிறைய கமெண்டில் கேட்டாங்க. இது வந்து கட்டிங் மிஷினு, ஜங்ஷன் கட்டிங் மிஷினு. நாங்கள் 5 இன்ச்சு வால் கட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், 4 இன்ச்சு தான் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் கவர் போட முடியாது. இது 5 இன்ச்சு மிஷின் தான், ப்ளஸ் கவர் போட்டால் கிழிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இது 5 இன்ச்சு கிழிச்சா நல்லா டெப்த்து நல்லா ஆழமாக போகும், நம்ம உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே ஜங்ஷன் பாக்ஸ் கிழிக்கிறது வந்து மேலே இருந்து கரெக்டாக 1 அடி ஜங்ஷன் பாக்ஸ் சென்டர் இருந்தால் கரெக்டாக அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் அதே அளவு வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது ஃபேன் பாக்ஸ் தான் வச்ச அட்டையை பாருங்கள், ரூஃபில் வச்சோமே அந்த அட்டை அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இதேமாரி அட்டை வைக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சிமெண்ட்டு பால் தான் போகாது. இங்கே வந்து ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது, 4 ஸ்பாட் லைட் இருக்கிறது கரெக்டாக தெரியுது பாருங்கள். இதேமாரி இந்த ஏரியாவில் இருக்கிறது இது வந்து 4 சைடு கண்டிப்பாக இறக்கி விடணும். ஏன்னா அப்புறமா போர்டு இங்கே வேணும்னு கேட்டாங்கன்னா லாங்கில் கழிக்கிற மாரி இருக்காது. இது வந்து ஊஞ்சல் ஊக்கு ஜவுத்தால் கட்டி இதேமாரி போட்டால் தான் கலவை அடிக்காமல் இருக்குன்னு சொன்னேன். அதேமாரியே கட்டியிருக்கு பாருங்கள். இது வந்து பூசி முடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் அப்படி கவர்லேயே இருக்கலாம், நல்லா சேஃப்டியாக இருக்கும். இங்கே பாக்ஸ் வச்சுருந்தா அட்டை வச்சு இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது, 2 ஸ்பாட் லைட் பாக்ஸு. நம்ம பைப்பு போடுறப்பே அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொத்தனை இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சர்க்யூட் போர்டில் பாருங்கள் இத்தனை பைப்பு இறங்கியிருக்கு பாருங்கள். ஒரு ரூமுக்கு இண்டிவிஜுவலாக இறங்கியிருக்கு, மெயின் போர்டுக்கு போகிறது இண்டிவிஜுவலாக இறங்கியிருக்கு. இதேமாரி தான் பைப் லைனை இறக்குனா நம்ம ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து இந்த இது வந்து டிவி, இது வந்து கேமராவுக்கு உள்ள லைனை மார்க் பண்ணி காட்டுறேன். அதேமாரி போட்டிங்கன்னா கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஒயர் அவுட்டரில் அசிங்கமாக வராது. கேமரா வைக்கிற மாரி இருந்தால் வீட்டுக்கு கன்ஃபார்மாக இதேமாரி வச்சுக்கங்க, யூஸ் ஆகும். இப்போ இங்கே ஒரு சோஃபா செட்டு போர்டு வருது. இதுக்கு வந்து கரெக்டாக கீழேருந்து ஒரு 3 அடி கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு மார்க் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ வந்து மாடிப்படி லைட்டு வந்து ஜம்பர் விட்டு வந்துடும். இது அவுட்ரு பூசிட்டாங்க ஃபுல்லாக. இதுக்கிட்ட மாடிப்படி லைட்டு ஜம்பர் விட்டு வரும். இப்போ வந்து போர்ட்டிகளில் ஏற்கனவே சர்வீஸுக்கு ஒரு பைப்பு தூக்கி விட்டேன்.
அது இருக்குது பாருங்கள். இப்போ டேப் போட்டு கலவை அடிச்சு வச்சுருக்காங்களா, அதில் வந்து ஜிஏ பைப்பு சொருவிட்டு எங்கள் ஏரியாவிலலாம் இதுமாரி ஜிஏ பைப்பு முனையில் காட்டினாலே போதும். அது நான் அதை உடச்சிட்டு இப்போ செட் பண்ணுறப்ப காட்டுறேன். அது இது வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வந்து நம்ம பைப்பு தூக்கி விட்டது. இது பெண்டு அடித்து அப்படியே இருக்கலாம். நம்ம ஸ்ட்ரீட் லைட் கிளாம்பு வச்சு அப்படியே அடிச்சிடலாம். இந்த ஒர்க்கு உடனே ஃப்ளம்பிங் ஒர்க்கும் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே வாட்டர் டேங்க் ஒர்க் வேறு நடக்குது. அதனால் கார்பரேஷன் வாட்டரு டேங்க் ஏறுற மெத்தடு அதுமாரி தான் யூஸ் பண்ணுற மாரி வைக்கிற மாரி இருக்கும். இங்கே நல்லா பெரிய டேங்காக கட்டுறாங்க வாட்டர் டேங்கு. அந்த வீடியோ தான் போடுறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சர்க்யூட் போர்ட்லேருந்து ஒரு லைனை தூக்கி வச்சுருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோகள் நிறையா வரும். பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்து வச்சிக்கிங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வீடியோ போட்டால் உடனே வரும் உங்களுக்கு. இங்கே வந்து டேங்க் வருது. இதுக்கு வந்து 4க்கு 4 அளவு கரெக்டாக வச்சுருக்காங்க. 4க்கு 4 தான் 1000 லிட்ரு 500 லிட்டரு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ராப்பு தான் மார்க் பண்ணியாச்சு. இதுமாதிரி சாக் பீஸில் மார்க் பண்ணது நல்லது. நம்ம இப்போ வந்து இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கிட்ட டிசைன் வரும் ஒரு 1/2 அடிக்கு. அதனால் ஒதுக்கி நம்ம இது பூச்சிக்கணுமோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் போர்டு வைக்கணும். ஏன்னா டிசைன் ஒர்க் பண்ணுறப்போ போர்டு பாதி மறைஞ்சிட்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது வந்து இன்னொரு சோஃபா செட்டுக்கிட்ட உள்ளதுக்காக ஒரு டிவி ப்ரொவிஷனாகவும் அடிஷ்னலாக இங்கேயும் வச்சுக்கலாம். இது வந்து ஹோம் தேட்டர் வேணான்னு சொன்னதுனால ப்ளைனாக ஒரு பைப்பு தனியாக கேபிளுக்கு கிழிச்சு விட்டு லெண்டலுக்கு மேலே ஜம்பர் போடுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து சர்க்யூட் போர்டு இறங்குது. இங்கே ஒரு டிவி ப்ரொவிஷன் வைக்கிறோம். இந்த கேபிள் ஒயர் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஜம்பர் போட்டு அந்தாண்ட போயிடும். ப்ளஸ் இது வந்து கேமரா பிளேயருக்கு உள்ள ஆப்ஷனுக்கு போகணும். ஏன்னா கேமரா வந்து இதுக்கு ஒரு பவர் லைன் ஒன்று வருது. ஏன்னா ஒரு பவர் லைன் வரணும் அதுக்கு. ப்ளஸ்ஸு டிவிக்கு வர கேபிள் ஒன்று வரணும். அதனால் இந்த கேபிள் பைப்லேயே வந்துடும் ஒரிஞ்சிலே. ஏன்னா ஹோம் தேட்டர் ஒயர் கிடையாது. அதனால் இப்போ வந்து இது வழியாக இங்கே வந்துடும். இந்த லைன் ஏன் லிங்க்கு கொடுத்துன்னா 2வே ஒயர் உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு இதேமாரி போட்டுனா வெளியிலேருந்து உள்ளார போகிறதுக்கு லைட்டும் உள்ளேருந்து வெளியில் போடுறதுக்கு லைட்டுக்கும் நம்ம இது மூலிமா ஒயர் அதிகமாக மிச்சப்படுத்தலாம். இல்லைனா இந்த வழியாக ஜம்பர் போட்டு ஒரு 30 மீட்ரு ஆகிறது வந்து இதில் ஒரு கரெக்டாக ஒரு 8 மீட்டருக்குள்ளே முடிஞ்சிடும். மிச்சமாகும். அவ்வளோ ஒயர் மிச்சமாகும் உங்களுக்கு. ஜம்பரு ஜங்ஷன் பாக்ஸு ஜம்பர் போடணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி கிழிச்சாச்சு ஃபுல்லாக. இங்கே சொன்ன மாரி இங்கே வாஷிங் மிஷின் போட்டு வச்சாச்சு. அதுக்கு ஒரு லைட்டு ஒன்று ப்ளஸ் இது வழியாக ஜம்பர் போட்டு இங்கே அவுட்டரில் ஒரு லைட்டு ப்ளஸ் ஜம்பர் போட்டு இந்த அவுட்ரு பாத்ரூமில் ஒரு லைட்டு. இப்போ இன்றைக்கி வீடியோ எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ இந்த பாத்ரூமுக்கும் இந்த பாருங்கள் இது கிழிச்சு இது வழியாக போயிட்டு இந்த பாத்ரூமுக்கு லிங்கு கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இது பைப் லைன் போடுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக பைப் லைன் போடுறப்ப எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சேனலை. மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.